ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கல வாங்க. இந்த மாதிரி அண்ணனுடைய உயிரை காப்பாற்றினதே நீ தான், அவரு ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்றாங்க. அம்மா விடுமா, என்ன இருந்தாலும் நாம மாமாவோட உயிரை காப்பாற்றிட்டோம் அவ்வளோதாம்மான்றாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் சின்ன அண்ணன் அப்படிதான்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைம்மா, அது நம்ம என்ன போய் பண்ண முடியுன்றாங்க. அப்புறம் முத்துவேல் கண் முழிச்சதுமே கதிரை எங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கதிரை வீட்டு அதாவது ஹாஸ்பிட்டலை விட்டே துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. சக்தி நான் எப்படின்னு இருக்குன்றாங்க. டே சக்தி, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. எதுக்காக கதிர்கிட்ட சண்டை போட்டு அவனை அனுப்புனேன்றாங்க. அவனே இல்லைன்னா நான் கண்டிப்பா உயிர் பொழிச்சிருக்க மாட்டேன்றாங்க. அண்ணன் சும்மா தேவையில்லாம அவனுக்காகவே வக்காலத்து வாங்கிட்டு வராதிங்கன்றாங்க. அண்ணன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தா உங்களை நான் காப்பாத்திருப்பேன்றாங்க. ஆமா, காப்பாத்திருப்பேன். என்னென்ன என் மேல நம்பிக்கை இல்லையான்றாங்க. டேய், உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா, நம்பிக்கை எல்லாம் இருக்குதான். அதுக்காக கதிர்கிட்ட ஏன்டா அப்படி சண்டை போட்டு அனுப்புனான்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன்டா, ஆனா நீதான் தேவையில்லாம அவங்ககிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க. உண்மையிலே கதிர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்னுவாங்க. அண்ணன், அவன் உங்களை ஏதோ பண்ணிட்டானே, அதனாலதான் அவனுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. டே சக்தி, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடக்கூடாது அவனை பத்தி, இல்ல அப்படின்னு சண்டைக்கு வந்துடுறடான்றாங்க. கொஞ்சமாச்சு எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்கோ. அண்ணன், நான் எப்படி இருக்குமோ கரெக்டா தானே இருக்கான்றாங்க. ஆனா நீங்க தானே மாறிட்டீங்க, நான் மாறலடான்றாங்க. உடனே தம்பி தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றாங்க. அதை வச்சு மறுபடியும் இவர்கிட்ட நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்றாங்க. அவர் இந்த நேரத்துல நம்ம நல்லா பாத்துக்கணும் தம்பி, அதை விட்டுட்டு சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாங்க. ஆமாண்ணே, இந்த நேரத்துல உங்களை நல்லா பாத்துக்கணும், தயவு செஞ்சு இதை பத்தி பேசி சண்டை வேண்டானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க, இதை பத்தி யோசிக்காதீங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னுவாங்க. ஆனா கதிரை பத்தி மட்டும்தான் முத்துவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.